ஹலோ, எப்படி இருக்க? ஆ, எப்போ எங்கே இருக்க? ஊர்லையா? ஓகே ஓகே. ஆக்சுவலாக நான் உனக்கு ஒரு விஷயத்துக்காக தான் கூப்பிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பிளைண்ட் ஆயிட்டாங்க. ஒரு 2017க்கு அப்புறம். ஸோ அவங்களுக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, பொண்ணு பார்த்துட்ருக்காங்களா. சரி அதான் எதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்கக்கா அப்படின்னாங்க. சரி அப்புறம் தான் சரி உன் ஞாபகம் வந்து சரி அவங்கள்ட்ட சொல்லி வைக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இம்பேக்ட் வேவர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபி, கேட்ரிங் சர்வீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பொண்ணு வந்து பார்த்தா எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களே வந்து நல்லா ஒர்க் எல்லாமே பண்ணிப்பாங்க. கண்ணு தெரியாது மட்டும்தான். பட் ஆனால் எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக நம்ம எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரே பையன்தான், கூட பிறந்தவங்கெல்லாம் இல்லை. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா அப்பா பையன் மட்டும்தான். நான் உனக்கு நம்பர் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் அவங்க பேசின ஒரு வீடியோ இருக்குது, நான் அதை உனக்கு அனுப்புகிறேன். நீ பாரு. உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அனுப்பிச்சு கேட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நான் அந்த வீடியோ அனுப்புகிறேன், பாரு. வணக்கங்க, என் பேர் வந்து சுந்தர். நான் இங்கே திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கேன். எனக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 2017லேருந்து 2 கண்ணுலையுமே பார்வை இல்லை. எஸ், நான் ஒரு பிளைண்ட். பட் பிளைண்டாக இருந்தாலும் என்னால் முடிஞ்சது எல்லா ஒர்க்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் சூஸ் பண்ண கரியர் டிஃப்ரெண்ட்டான ஒரு கரியர், நான் படித்த படிப்பு ஒரு டிஃப்ரெண்ட்டான படிப்பு, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் இந்த லைஃப் பார்ட்னரை பார்க்கக்கூடிய ஜேர்னியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு என்னுடைய தொழிலிருந்தே வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எஸ், நான் பண்ணிகிட்ருக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அந்த வழிமுறையிலேயே நான் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரே பையன். நான், எங்கள் அப்பா, அம்மா, பாட்டி 4 பேர் தான் இருக்கிறோம். உங்களை வந்து நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இப்போ நான் இருக்கேன். என்னை நீங்கள் பார்த்துக்கணுன்னு எந்த விதமான ஒரு அவசியமும் கிடையாது. நான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவேன். எனக்கு இந்த காஸ்ட்டு, ரிலீஜன், கம்யூனிட்டி இதிலெல்லாம் எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என் கூட நீங்கள் லைஃப் லாங்காக ஹாப்பியாக ஜேர்னி பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா மேலே டிஸ்பிளேல என்னுடைய நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை யாராவது ரிலேட்டிவ்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சுற்று வட்டாரங்களுக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை அமைச்சு கொடுக்கறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுங்க. நன்றி. நீங்களும் அந்த தம்பி பேசின வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணைவி வந்து அமைவாங்க. ஸோ அதனால ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குங்க. ஏதாவது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணிடுங்க.